மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு மாங்காவை எடுத்து தண்ணியில் நல்லா அலசி தோல் சீவி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தோல் சீவாமல் அப்படியே சேர்த்துக்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு பொரிஞ்சதும் பெருங்காயம் போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச மாங்காவை போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெல்லம் அப்படி இல்லைனா கருப்பட்டி, நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த 3ல் எது வேணாலும் நம்ம சேர்த்து தேவையான அளவு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா வத்திருச்சு. இப்போ அப்படியே பரிமாறினாலும் பரிமாறிக்கலாம். அப்படி இல்லைனா அங்கங்கே அப்படியே மாங்காவை மசிச்சு விட்டுட்டு பரிமாறிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.